அந்த கம்பெனியை நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னாரு. அவங்க உறவினர் தான் நடத்துகிறாங்க. இப்பொழுது கூட அதுலேருந்து வருகின்ற வருமானங்கள்லாம் அவங்ககிட்ட தான் இருக்குது. அது கோடிக்கணக்கான வருமானங்கள் வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டத்திலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு 250 கோடி ரூபாய்க்கு அவங்களுக்கு சொத்து இருக்குது. ஹிரானந்தினியில் ஒரு மிகப்பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு, பெரிய நட்சத்திர விடுதி, ஏறக்குறைய அது ஒரு 5 கோடிக்கு மேலே அப்பொழுதே வாங்கியிருக்கிறாங்க. இப்போ அங்கேருந்து 3வது கிலோமீட்டரில் ஒரு பெரிய அரண்மனை, 10 கிரவுண்டில் ஒரு கிரவுண்டு 1.5 கோடி ரூபா. அப்படின்னா என்னாச்சுன்னு பாருங்கள், 10 கிரவுண்டு 15 கோடி ரூபாயில் 5 கோடி ரூபாய்க்கு பெருமானளவு ஒரு அரண்மனை கட்டியிருக்கிறார். ஒரு அரசியல் தலைவன் என்று சொன்னால் அவருடைய கதவுகள், வீட்டின் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கணும்னாரு. ஆனால் அவருடைய வீட்டை இப்போ போய் பாருங்கள், சுற்றி மின்வேலி அமைக்கப்பட்டு அந்த 10 ஏக்கருக்கும் பெரிய பாதுகாப்போடு செய்யப்பட்டு போன வாரம் பால் காட்சி நடந்திருக்குது. யாரும் அழைக்கலை, ஏன்னா அது வெளியே செய்தி வந்துடக்கூடாது என்பதற்காக. எனவே அவர் துறையை பொறுத்தவரை இந்த நிலைமையில் தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. ரொம்ப வருத்தமாக இருக்கு எனக்கு. பத்திரிகையாளர் சங்கத்தில் போய் 250 கோடி ரூபா, 1500 கோடி ரூபா வைகோ சம்பாதிச்சான் அப்படின்னு சொன்னால், நான் செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தவன். 10 கல் தொலைவிலிருந்து பார்த்தால் தெரிகிற அளவுக்கு 3 அடுக்கு மாளிகையை என் பாட்டனார் கட்டி வைத்து, ஏராளமான நிலபுலன்கள், நஞ்சை புஞ்சை தோட்டங்கள் இருந்து, சங்கரங்கோயிலே கோடிக்கணக்கான மதிப்புள்ள கோயில் வாசலில் ஒரு தெருவிலிருந்து மறு தெருவுக்குள்ள ஒரு பெரிய வீடு, சங்கரங்கோயிலில் 1.5 ஏக்கர் பூமி, கோடிக்கணக்கான மதிப்புள்ள எல்லாம் வித்துட்டேன். அரசியலுக்கு அந்த வீடு, அந்த நிலபுலன் சொத்துக்கள் நிறைய இழந்திருக்கிறேன். பொது வாழ்வில் இழந்தது அதிகம் சொத்துக்கள், அதை நான் இழப்புன்னு நினைக்கல. சரின்னு நேர்மையாக இந்த கரங்கள் கரைபடியாத கரங்களாக, என் ஜென்ம எதிரிகள் கூட என் நாணயத்தை பற்றி குறை சொல்ல முடியாது. ஜம்மு காலத்திலே வடிகட்டிய பொய்களை சொல்லி இந்த பழிதூற்றுவதன் மூலம், இந்த ஏசல் மொழிகளை வீசுவதன் மூலம் எங்களுடைய பயணத்தையோ எங்களையோ கொச்சைப்படுத்த முடியாது. மக்கள் மன்றத்தில் வைகோ என்றால் நேர்மையின் நெருப்பு. அவன் சிகரெட் விற்கிறான்னு சொன்னான், அது எப்போ அந்த லைசன்ஸை தேவையில்லைன்னு சொல்லி கொடுத்துட்டான். அதிலிருந்து வருமானம் இப்பயும் வருதுன்னு எதை வச்சு கண்டுபிடித்தாரு? வாய் புளித்தது மாங்காய் புளித்தது என்று எதுவும் சொல்லலாம்.